இந்த உலகத்துல பறவைகளுக்கு பறக்க தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வெல்கம் டு குவாடலப்பே ஐலாண்ட். மெக்சிகோல இருக்கு. அந்த ஐலாண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஐலாண்ட். அதனால பறவைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாவே எவால்வ் ஆயி அங்க உள்ள பறவைகளை சுத்தி ஒரு டேஞ்சர் கூட கிடையாது. அதோட ரெக்கைகள் அதுக்கு பயன்படவே இல்லை. பறக்கவும் அவசியமே இல்லை அதுகளுக்கு. ஜெனரேஷன்ஸ் போக போக அதுங்க பறக்கிறக்கூடிய எபிலிட்டியே அது இழந்துருச்சு. அதுங்க லைஃப் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. ஃபுட்டும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இருக்கும் போது ஏன் நம்ம நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். நம்ம நடந்தாலே போதும், எல்லாமே கிடைக்கும். ஆனா நேச்சர் எப்பவும் மாறிட்டே இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு நம்ம ஹியூமன், பூனைகள், ஆடுகள் இது எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. இந்த டிஃபெண்ட் பண்ண முடியாத பேர்ட் சடனா என்ன பண்ணனே தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்கு. எக்ஸ்டிங்ஷனுக்கே போயிருச்சு. இப்போ உள்ள சயின்டிஸ்ட் அங்க உள்ள பேர்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. குவாடலப்பே ஐலாண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற போது நம்ம கொஞ்சம் வித்தியாசமா எவால்வ் ஆகும். சம்டைம்ஸ் சர்வே பண்றதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தேவை.